ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜூலை மாதம் 1ஆம் தேதியை கடந்துட்டீங்க அப்படின்னா போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இனி உங்களுக்கு கஷ்டங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது நாள் வரைக்குமே கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் இருந்ததுனால பல பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு பிறந்ததுலேருந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைச்சிட்டு இருக்கு. அதாவது சொல்லப்போனால் வருடாந்திர கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி அப்படின்னு எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இனி பார்த்தீங்கன்னா மாதாந்திர கிரகங்களுடைய நிலைகள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வைத்து பார்க்கையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது, அதாவது இந்த ஜூலை 1ஆம் தேதியை கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவோட டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில மாதங்களோடு பிறந்திருக்கக்கூடிய ஜூலை மாதத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நிம்மதியானது கிடைச்சிடும். அதாவது பல வழிகளையும் நீங்கள் முன்னேற்றத்தின் மூலமாக மிகப்பெரிய வாய்ப்புகளையும் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. வருமானத்துக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இருக்காது. ஏன்னா வருமானம் அதிகரிக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வீண் செலவுகளானது ஏற்பட்டுட்டு இருக்கும். நிறைய விஷயங்களில் நீங்கள் பாதிப்புகளை தான் சந்திச்சிருப்பீங்க. இனி அப்படியெல்லாம் இருக்காது. வீண் செலவுகள், வீண் விரயங்கள் இது எல்லாமே குறைய போகுது. சொல்லப்போனால் எல்லாத்த விட உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தாங்க குறைய போகுது. இவ்வளோ நாளாக குடும்ப பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்திருக்கும். மனக்கசப்புகள், சண்டைகள், விவாதங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இது உங்களுடைய மனசுக்கு மிகப்பெரிய சங்கடங்களை எல்லாம் ஏற்படுத்தி மன நிம்மதியை கெடுத்திருக்கும். இனி அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஏன்னா அது மாதிரியான சூழ்நிலைகளில் தான் நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மனக்கசப்புகள் எல்லாமே விலகி உங்களுக்கு மன நிம்மதியானது கிடைக்க போகுதுங்க. ஸோ கட்டாயமாக இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும். அது மட்டும் இல்லாமல் கடகராசி நேயர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த டைமில் சாதகமாக இருக்க போகுது. என்னதான் சாதகமான பலன்களை நம்ம பார்த்தாலுமே கூட பாதகமான விஷயங்களும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சாதகமாக என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, அதாவது ஜூலை 1ஆம் தேதியை கடந்துட்டீங்க அப்படின்னா இந்த விஷயம் நிச்சயம் உங்களுக்கு நடக்குங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கையில் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்கிறாரு. சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். அதுவும் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களால மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்க போகுது. சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபங்களானது கிடைக்க போகுது. திடீர் சொத்து சேர்க்கை கூட இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நகை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு, உங்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப ஏதாவது ஒன்று செய்யறதுக்கான சான்ஸ் நிறையவே கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லை, குடும்பத்துலேயும் உங்களை பற்றின பேச்சு தான் அதிகமாகவே இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கானது அதிகரிக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மறைய போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா வருமான தடைகளை நீங்கள் பெருவளவில் பார்த்துருப்பீங்க. ஸோ கடந்த ஒரு சில ஆண்டுகள்லேயே நீங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக சந்தித்திருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ அந்த வருமான தடையானது விலகி நல்ல ஒரு தொகையானது கிடைக்க போகுது. ஸோ எங்கெல்லாம் உங்களுடைய பணம் போய் முடங்கி கிடந்துச்சோ அந்த பணம் இப்போ தானாக உங்களை தேடி வரப்போகுது. ஆனால் அந்த அளவுக்கு கிரக சூழ்நிலைகள் எல்லாமே சரியாக இருக்குது. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த இடத்துல இவ்வளோ பணம் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய கடகராசினியர்கள்லாம் இனி சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய மனசை மாற்றிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் உங்கள் கைக்கு தானாகவே வரப்போகுது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கிரக சூழ்நிலைகள் இருக்குது. உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய அத்தனை விதமான கடகராசி நேயர்களுக்கும் இந்த டைமில் நிச்சயம் கிடைக்கும். ஸோ அதனால் வேலையில் எந்த விதமான முன்னேற்றமுமே இல்லை அப்படின்றதுக்காக வேலையை கைவிட்டுறாதீங்க. ஏன்னா இனி உங்களுக்கு அதிர்ஷ்டங்களானது கிடைக்க போகுது. எல்லா வகையிலுமே நல்லா தாங்க இருக்குது. இந்த விஷயம் தான் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்க போகுது. என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கடந்த 2.5 வருஷத்துக்குள்ளே பாதிப்புகளாக பார்த்தீங்களோ அது எல்லாமே அப்படியே டோட்டலாக மாறப்போகுது. அப்படியே ரிவர்ஸில் உங்களுக்கு இப்போ பலன்கள் கிடைக்க போகுது. அதோட தொழில் ரீதியாக நிறைய தடைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய தொழிலில் முடக்கங்கள் கூட ஏற்பட்டு இருக்கும். இப்போ ஆனால் அது எல்லாமே விலகி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் பார்ப்பீங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை பிறந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 1ஆம் தேதி கடந்துட்டிங்கன்னா முதல் 2 வாரங்கள்லாம் உங்களுக்கு வீண் விரயங்களானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விரயங்களை வந்து நீங்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நல்ல சுப விரயங்களாக வந்து மாற்றிக்கோங்க. அதுவும் இல்லாமல் சொல்லப்போனால் உங்களுடைய அந்தஸ்துக்கு தகுதிக்கு மீறிய செலவாக கூட இருக்குங்க. ஆனால் மாதத்தினுடைய பிற்பாதி போக போக உங்களுக்கு அதிலிருந்து முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி உங்களுக்கு சாதகமாக பலன்கள் வந்து கிடைக்க இருக்கு. கட்டாயமாக இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கடகராசினியர்கள் இந்த டைமில் சந்தித்தே தீருவீங்க. இப்படி எல்லாமே வந்து நல்லது தான் நடக்க போகுதா, எந்த விதமான பாதிப்புகளும் இல்லையா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா பாதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு கிரகநிலைகளுக்கும் ஏற்ப நம்மளுடைய பாதிப்புகளும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கடகராசி நேர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே கூட கசப்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே விரும்புறது கிடையாது. ஆனால் கசப்பான விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் கவனமாக இருக்க முடியும். அதன் மூலமாக பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி தான் இப்போ கடகராசினியர்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அதாவது கடகராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு 12வது வீட்டில் அதுவும் சூரியனோட வந்து சேர்ந்துருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் விரயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அந்த விரயங்களை உங்களால் தவிர்க்கவே முடியாது. அது மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். ஸோ அதனால் என்ன செலவு வந்தாலுமே கூட அந்த செலவை புத்திசாலித்தனமாக நீங்கள் சுப செலவுகளாக மாற்றுறதுக்கு பாருங்கள். அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் முயற்சிகளில் வெற்றிகள் வந்து கிடைக்கும். இது எல்லாமே எப்படி மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியின் மூலமாக மட்டும்தான். ஒன்றுக்குமே உங்களுடைய முயற்சி தான் காரணமாக இருக்க போகுது. ஏன்னா ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அந்த இடத்துல அப்படின்னா நம்ம புத்திசாலித்தனமாக செயல்பட்டோம் அப்படின்னா அதை நம்மளால் தடுக்க முடியும். அதே போல் தான் இதுவும் ஒரு விரய செலவு ஏற்பட இருக்குது அப்படின்றதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதுக்கு சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க. சுப செலவுகளை ஏதாவது வந்து செய்துட்டு போங்க. அப்போ உங்களுடைய மனசுக்கு ஒரு திருப்தி கிடைச்சிடும். இதனால தான் செலவானுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மன நிம்மதி இருக்கும். எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது மாதிரியான வீடியோக்கள் எல்லாமே வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு. கூடவே பார்த்திங்கன்னா செவ்வாயும் இருக்கிறாங்க. இந்த 2 கிரகங்களுமே அடுத்து வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் முழுக்க உங்களுக்கு சேர்ந்து தான் இருக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேச்சில் நிதானத்தை வந்து கடைப்பிடிக்கணும். பொறுமையை வந்து கடைப்பிடிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே போல் தான் இந்த டைமில் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் தலையிடவே கூடாது. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுலேருந்து முழுமையாக வந்து விலகிக்கோங்க. நீங்கள் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சிங்கன்னா அதுலேருந்து அடிப்படை போகிறதும் நீங்கள் தான். ஸோ கடந்த சில மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம், சூழ்நிலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேம்பட்டாலுமே கூட மேலதிகாரிகளை வந்து நீங்கள் பகைச்சிக்க கூடாது. எப்போதுமே நம்மளுடைய அதிகாரத்தில் மேலே இருக்கக்கூடியவங்களை அனுசரித்து போக பழகிக்கணும். வாழ்க்கையில் அப்படி இருந்தோம் அப்படின்னா தான் பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்து ஏற்படாது. பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அதே போல் தாங்க செவ்வாயுடைய பயிற்சி உங்களுக்கு இருக்குது. இந்த ஜூலை மாதத்தோட இறுதியில் தான் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து நடக்க இருக்குது. இந்த நேரத்தில் வேலையில் எதுவும் மாறுதல்கள் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து தள்ளி போடுங்க. பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அதில் எதுலேயும் வந்து நீங்கள் செய்ய வேண்டாம். ஸோ கிரகநிலைகள் மாறும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமோ அதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இந்த காலத்தில் வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக எல்லா விஷயங்களும் வந்து நடக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது இருக்கும். இருந்தாலுமே அடிக்கடி உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அதனால் கண்டிப்பாக இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த பதிவு கடகராசி நேயர்களுக்கு நிச்சயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடுகள் செய்யுங்க. இஷ்ட தெய்வம் அப்படின்னா எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள மனதார வந்து பிரார்த்தனை செய்யுங்க. இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கும் பொழுது மறக்காமல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை 3 முறை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுடைய அருளாசியோடு அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக வந்து நடக்கும். வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க. அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யமான பதிவுகள் கொடுப்பதற்கு எங்களுக்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.